ஓம் சாந்தி. ஒருவரோட செயலை பார்த்து நம்ம முடிவு பண்றோம், இவங்க செய்யறதெல்லாம் நல்ல செயல், இவங்களது கெட்டது. ஆனா அவங்களுடைய உணர்வு என்னங்கிறத புரிஞ்சிட்டாதான் அந்த செயல் எது புண்ணியமா அல்லது தீய செயல் செய்யறாங்களான்னு நமக்கு தெரியும். அது யாருக்கு தெரியும் அப்படின்னா தர்மராஜுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு கோவில்ல 2 தாய்மார்கள் இருக்காங்க. 2 தாய்மார்களும் தன்னோட குழந்தை கையில தான் தானம் கொடுக்கறாங்க. குழந்தை கையில தானம் கொடுத்து புண்ணியம் சம்பாதிக்கணும்ட்டு இந்த செயலை செய்யறாங்க. நீண்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் 2 பேரும் இறந்து போகிறாங்க. தர்மராஜுடைய இடத்துல போய் நிக்கிறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் தர்மராஜ் அவருக்கு சொர்க்கமா நரகமாங்கிற முடிவை கொடுக்கிறார். ஒரு தாய்க்கு சொர்க்கத்திற்கு போவதற்கான முடிவை கொடுக்கிறாரு, இன்னொரு தாய்க்கு நரகத்திற்கு போறக்கான முடிவை கொடுக்கிறார். இப்ப தர்மராஜ் கூட இருக்கக்கூடியவங்களுக்கு சந்தேகம் வருது. தர்மராஜ், இவங்க 2 பேருமே தன்னோட குழந்தைங்களால புண்ணியம் செஞ்சிருக்காங்க தானே, அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு தாய் நரகத்துக்கும் ஒரு தாய் சொர்க்கத்துக்கும் போகணும்? 2 பேருமே சொர்க்கத்துக்கு தானே போகணும். இந்த கேள்வியை கேட்கும்போது தர்மராஜ் அப்படியே புன்னகையோட அதற்கு பதில் சொல்றாரு, எந்த தாயை நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னேனோ அந்த அம்மா தன்னோட குழந்தை கையால தானம் செய்யும் போதெல்லாம் இந்த குழந்தைக்கு அவ்வளோ புண்ணியமும் சேரட்டுங்கிற நல்ல உணர்வோட தானம் பண்ணாங்க. இன்னொரு அம்மா தன்னோட குழந்தை கையால தானம் செய்யும்போது அவங்களுடைய உணர்வு என்னவா இருந்தது அப்படின்னா, இந்த குழந்தை கையால தானம் செஞ்சா குறைவா தானே கொடுக்கலாம், நமக்கு மீதி ஆகும்ல, தானங்கிற பேர்ல செஞ்சா போதும், நம்ம கையில எடுத்து கொடுத்தா நிறைய கொடுக்க வேண்டியதா இருக்கும், குழந்தை கையில கொடுத்தா கொஞ்சம் கொடுத்தா போதும்ல, அந்த உணர்வுல தானம் பண்ணாங்க. அதனால பார்க்கறதுக்கு 2 பேரும் செய்தது தானம் போல இருந்தாலும் அவங்களுடைய உணர்வு எப்படிப்பட்டதுங்கிறது தர்மராஜுக்கு தான் புரியுது. எனவே அவர்கள் நரகத்துக்கு போகிறாங்க. இந்த விளக்கத்தை கொடுக்கிறார். அதனால நம்முடைய செயல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டிலும் நம்முடைய உணர்வு எப்படிப்பட்டதா இருக்குது, நல்ல உணர்வோட ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறோமான்னு நம்மை நாமே சோதனை பண்ணிட்டு நாம் சொர்க்கத்திற்கு தகுதியுடையவர்களாக ஆகலாம். ஓம் சாந்தி.